அதாவது சென்னையில் பல்வேறு இடங்களில் நேற்று கனமழையானது பெய்தது. அதாவது பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. இந்த நிலையில் மழைநீரானது ஆங்காங்கே சென்னையில் பல்வேறு இடங்களில் தேங்கியது. இந்த நிலையில் அதே மாதிரி தேங்கிய மழைநீர் எல்லாமே வடிய தொடங்கியது. ஆனால் பட்டாளம் பகுதியில் முட்டி அளவிற்கு தண்ணீரானது இருக்கிறது. அந்த காட்சிகளை நம் ஒளிப்பதிவாளர் காண்பிக்கும் போது அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் அவங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமே பாதிக்கப்பட்டதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதேபோல் தற்பொழுதுதான் இங்க இருக்கக்கூடிய தேங்கிய தண்ணீர்களை அகற்றுவதற்காக கனரக வாகனங்கள் மூலமாக கழிவுநீர் வெளியேற்றும் வாகனங்கள் மூலமாக இந்த தண்ணீரை லாரியின் மூலமாக வெளியேற்றுகிறார்கள். ஒருபுறம் மின் மோட்டார் மூலமாக இந்த தண்ணீரை வெளியேற்றுகிறார்கள். மழை எப்பொழுதெல்லாம் பெய்கிறதோ அப்போதெல்லாம் பட்டாளம் பகுதி பாதிக்கப்படுவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அதே மாதிரி நாம் பார்த்தோம் என்றால் கடந்த மழையை நாம் பார்த்தோம்னா கடந்த மழை கூட இந்த பகுதி என்பது இடுப்பு அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. இயல்பு நிலைக்கு மற்றவர்கள் திரும்பினால் கூட பட்டாளம் பகுதி மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு ஒரு சில நாட்கள் கூடவே ஆகிறது. அதற்கான காரணம் என்ன என்று இந்த பகுதி மக்கள் ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. இங்க இந்த தெரு முழுக்க இருக்கக்கூடிய வீடுகளில் தண்ணீர்கள் என்பது தேங்கி இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதாக எதுவாக இருந்தாலும் இந்த தெருவை கடந்து வந்துதான் இந்த மெயின் இடத்திற்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் இந்த பகுதியில் தண்ணீர்கள் தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுடைய அடிப்படை வசதிகள் இயல்பு முறை வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல் மாநகராட்சி இந்த பகுதியில் உடனுக்குடன் ஒரு புறம் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருந்தாலுமே தற்பொழுது வாகனங்கள் மூலமாக இங்கு தண்ணீரை வெளியேற்றப்படுகின்றனர். அதே போல இங்கு இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர்களும் இந்த பகுதிக்கு ஆய்வு செய்ய வருகிறார்கள். அதன் பிறகு இந்த பகுதி மக்களுக்கு தீர்வு காண வரும் என்பது தெரிய வருகிறது. இப்பகுதி மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால் மழைக்கு எப்போதெல்லாம் மழை பெய்கிறதோ பட்டாளம் பகுதி என்பது இந்த மழையினால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுகிறதாகவும் தெரிவிக்கின்றனர். 2 நாட்கள் 3 நாட்கள் இருந்தால் மழைநீர் தேங்கி இருந்தாலும் கூட பட்டாளம் பகுதியில் ஒரு வாரம் நேரம் ஆனது இருக்கிறது. எந்த அளவுக்கு துரிதமாகவும் மாநகராட்சி இங்கே பணிகள் செய்திருந்தாலுமே மீண்டும் மீண்டும் மழை நீரானது தேங்கி கொண்டுதான் இருக்கிறதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நேற்றைக்கு மழை என்பது எடுத்துக்கொண்டாலே குறைந்தபட்சமான மழை தான் பெய்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதுமே இங்கே அதாவது முட்டி அளவிற்கு தண்ணீர் தற்போதைய நிலவரப்படி முட்டி அளவிற்கு தண்ணீர் தேங்குகின்றது. இப்ப இங்க இந்த பகுதி மக்கள் கிட்டே நம்ம கேட்கலாம். இங்க ஒருவருக்கு அதே போல இந்த மாநகராட்சி மூலமாக உடனடியாக தண்ணீரை அகற்றி இருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்னன்னா முற்றிலுமாக இப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விதி ஒரு கேள்வி, மின் மோட்டார்கள் வைத்து அங்கு தண்ணீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். எத்தனை மணி நேரத்தில் இந்த வெள்ள நீராக சூழ்ந்துள்ள இந்த தண்ணீர் வெளியேற்றப்படும்? இந்த நிலவரம் எப்பொழுது சீராகும்? அங்கு மின் விநியோகமானது எப்படி இருக்கிறது? மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? அதாவது நம் முன்னரே குறிப்பிட்ட மாதிரி அடிப்படை வசதிகள் இயல்பு நிலை வாழ்வாதாரம் என்பது இப்பகுதி மக்கள் மிகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். தற்போதைய நிலவரப்படி இப்பதான் இந்த மின் மோட்டார்கள் கழிவுநீர்கள் எல்லாமே வந்திருக்கிறது. இன்னும் முழுமையாகவே அவர்களுடைய வேலையை இன்னும் தொடங்க ஆரம்பிக்கல. இனி வர நேரங்களில் தான் இந்த மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளையும் தொடங்க இருக்கின்றனர். எங்க பள்ளங்கள் இருக்கிறது, எங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது குறித்து கழிவுநீர்கள் வைத்த அதிகாரிகளும் சரி, மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர் அனைவருமே இங்க ஆய்வு செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் மழையானதும் வானமும் நம்மள மிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நம் குறிப்பிட்ட மாதிரி குறைந்தபட்ச மழை தான் நேற்று பெய்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையுமே தற்போதைய நிலவரப்படி மழை நீரானது வடியாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4-5 வாகனங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 4-5 வாகனங்கள் மூலமாக வெளியேற்றினால் இந்த மாலை அளவிற்குள் இந்த தண்ணீர்களை பகுதி முழுவதும் வெளியேற்றலாம் என்று நன்றி தீனா.